கூட்டுறவு வங்கியிலும் வேளாண் வங்கியிலும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தமிழக அரசு வந்துட்டு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து இந்த தேர்தல் வரக்கூடிய தேர்தல் 2026ல நடக்கக்கூடிய தேர்தல்ல வந்துட்டு அத சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது ஒரு முக்கியமான தகவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 10 சவரன், 15 சவரன் அந்த மாரிலாம் வச்சா வந்துட்டு அத வந்து தள்ளுபடி பண்ண முடியாது. இந்த சிறு குறு தொழிலாளர்கள்லாம் வந்து வச்சு அவசரத்துக்கு பணம் வாங்குறாங்க இல்லையா? ஒரு 4 பவுன், 5 பவுன் அந்த மாரி வச்சு பணம் வாங்குனவங்களுக்கு வந்துட்டு கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே மாரி அந்த கோல்டு லோன் அப்படிங்கிறது எதுல வாங்கணும் அப்படின்னா, கூட்டுறவு வங்கியிலயும், மத்திய வேளாண் வங்கியில மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுலயாவது வாங்குனா அது வந்து தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது. ஸோ இதுல வாங்குறவங்களுக்கு தள்ளுபடி செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் ஆயிரக்கணக்கில் செயல்பட்டு வருகின்றன. இந்த வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன், நகைக்கடன், கறவை மாடு, சிறு வணிக கடன், மத்திய கால கடனான கிணறு வெட்டுதல், ஆழ்துளை குழாய் கிணறு அமைத்தல், மூங்கில் வாங்குதல் போன்ற பல்வேறு கடன்கள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளும் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களும் தங்க நகை அடமானத்தில் கடன் வழங்குகின்றன. கடந்த சட்டசபை தேர்தலின் போது திமுக தேர்தல் அறிக்கையில் தாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததால் கூட்டுறவு சங்கங்களில் 5 பவுன் வரை நகை கடன்களை தள்ளுபடி செய்ததா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கூட்டுறவு நிறுவனங்களில் 2021 மார்ச் வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அதற்கான பயனாளிகளை தேர்வு செய்ய பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. அதன்படி 14.51 லட்சம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு 6,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் வரும் 2026ல சட்டசபை தேர்தல்ல கட்சியினர் அளிக்கும் தேர்தல் வாக்குறுதிகள்ல நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு இடம்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. இந்த 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 நியூஸ் கேட்டதும் நிறைய பேர் வந்துட்டு 4 பவுன் 5 பவுன் அவசர தேவைக்கு பணம் வாங்கி நகை கொண்டு போய் வச்சு பணம் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா சொல்ல போனா நாமக்கல் மாவட்டம், சேலம் மாவட்டங்கள்ல பெண்கள் அதிக ஈடுபாட்டோட இதை வந்துட்டு கடன் தள்ளுபடி ஆயிரும். அதே மாதிரி நம்ம நகையை வச்சு அந்த பணத்தை வாங்கி ஏதோ ஒரு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதிகமா ஆர்வம் காட்டி நகை கடன் தள்ளுபடியில வந்துட்டு பவுன் வச்சுட்டு வர்றதா தகவல் வந்து வந்திருக்கு. நீங்களும் இது மூலியமா வந்து பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப அதிகமா வைக்க வேணாம். 10 பவுன், 15 சவரன் அந்த மாதிரிலாம் வேணாம். உங்களால உங்க கையில இருக்கிறது ஒரு 3 பவுன், 4 பவுன் வச்சு அது மூலியமா பணம் வாங்கி நீங்க உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யுங்க. தமிழக அரசு வந்து தேர்தல் அப்ப முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அதை வந்துட்டு சொல்லிடுவாங்க, அறிவிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். தேர்தலை வந்து சொல்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு கடன் தள்ளுபடி பத்தினது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். நன்றி.